வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மாதம் ஒரு மாற்றம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ள சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் உலக சமுதாய சேவா சங்கத்தின் ஸ்கை யோகா ஆன்லைன் குழு சார்பாக குருவின் நினைவில் நின்று வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மாதம் ஒரு மாற்றம் நிகழ்ச்சியிலே 8வது மாதம் 7வது மாற்றம் 2வது வாரம். எப்பொழுதும் பிறர் கருத்துக்களுக்கும் உணர்வுகளுக்கும் மதிப்பு தருகின்றேன் என்கிற சிந்தனையை, சங்கற்பத்தை நாம் கடந்த ஒரு வாரமாக வலிமைப்படுத்தியும் செயல்படுத்தியும் வருகின்றோம். இதை நம்முடைய வாழ்விலே பின்பற்றாவிட்டால், கடைபிடிக்காவிட்டால், அதாவது பிறருடைய கருத்துக்களுக்கும் உணர்வுகளுக்கும் மதிப்பு தராமல் நான் வாழ்ந்து கொண்டிருந்தால் என்னென்ன விளைவுகளை நாம் சந்திக்க நேரிடும் என்பதுதான் இன்றைய சிந்தனை. இல்லற நோன்பு என்ற தலைப்பிலே மகரிஷி அவர்கள் ஒரு கவிதையை கொடுத்திருக்கிறார்கள். நோன்பு என்கிற வார்த்தையை இல்லறத்தோடு சேர்த்திருக்கிறார்கள் மகரிஷி அவர்கள். சாப்பிடாமல் இருப்பதுதான் நோன்பு. ஆனால் அந்த உணவை சுவைப்பது எது? நாக்கு. நோன்பு என்றால் நாக்கை நம் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரும் ஒரு சமய சடங்கு முறை. ஆனால் நாக்கிற்கு 2 வேளைகள் இருக்கிறது. ஒன்று சாப்பிடுவது, இன்னொன்று பேசுவது. அப்போ நோன்பு என்றால் சுவை கட்டுப்பாடு, சொல் கட்டுப்பாடு. பேச்சை குறைக்க வேண்டும், உணவையும் குறைக்க வேண்டும். இந்த 2ஐயும் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதற்குரிய செயல்முறைதான் நோன்பு எனப்படுகிறது. இதற்கு மற்றொரு அர்த்தமும் இருக்கிறது. நோன்பு என்றால் 5 புலன்களையும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய ஒரு சடங்கு. கொஞ்சம் ஆழமாக சிந்தித்தால், புலன் கட்டுப்பாடு என்றால் இச்சை கட்டுப்பாடு. இச்சை என்றால் ஆசை. நோன்பு இருக்கும் பொழுது ஒரு சினிமா பார்க்க வேண்டும் என்று தோன்றும், ஆனால் பார்க்க கூடாது என்பதுதான் நோன்பின் குறிக்கோள். இப்பொழுது மகரிஷி அவர்கள் அப்படிப்பட்ட அந்த வார்த்தையை, புலன்களை கட்டுப்படுத்த வேண்டிய, ஆசைகளை கட்டுப்படுத்த வேண்டிய அந்த நோன்பை இல்லறத்திற்குள் சேர்த்திருக்கிறார்கள். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? இல்லறத்திலே நாம் கடைபிடிக்க வேண்டிய கட்டுப்பாடுகள் என்னென்ன, ஆசைகள், புலன்கள் எப்படியெல்லாம் நம்மை தவறான செயல்களை செய்ய தூண்டலாம், அதை எப்படி நமது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் என்பதை குறிப்பிடுவதுதான் இந்த வார்த்தை. அன்பு ஊற்றாம் இல்லறத்தில். அந்த கவிதை இப்படித்தான் ஆரம்பமாகிறது. இப்படித்தான் இல்லறத்தில் இருக்க வேண்டும் என்பதை முதல் வரியிலே மகரிஷி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அன்பு ஊற்றாய் இருக்க வேண்டும். அன்பு என்றால் என்ன? நான் நினைத்த மாதிரியெல்லாம் நீ நடந்து கொண்டால் நான் இனிமையாக இருப்பேன் என்பது அல்ல அன்பு. நான் நினைத்த மாதிரி நடக்காமல் நீ எப்படி இருந்தாலும் நான் இனிமையாக இருப்பேன் என்பதுதான் உண்மையான அன்பு, நிபந்தனையற்ற அன்பு, அன்கண்டிஷனல் லவ் என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட அன்பு ஊற்றாய் இருக்க வேண்டிய இல்லறத்தில் மகரிஷி அவர்கள் அடுத்த வரிகளிலே, அன்பு ஊற்றாம் இல்லறத்தில் ஆண் பெண் இருவரும் அவரவர் துணைவர்களை மனம் வருந்தச் செய்தால், அதாவது கணவன் மனைவிக்கு மனம் கஷ்டப்படும்படி எதையாவது செய்தாலோ, அல்லது மனைவி கணவனுடைய மனம் வருந்தும்படி ஏதாவது செய்தாலோ, உதாரணத்திற்கு கணவன் மதிய உணவு சாப்பிடும் பொழுது, உனக்கு 2 கண்ணு நல்லதுன்னு இருக்கு, ஒழுங்கா அரிசியிலிருந்து கல்லை பார்த்து எடுக்க மாட்டியா என்று கோபத்தோடு கேட்கிறார். உடனே அந்த அம்மாவும் கோபத்தோடு, உங்களுக்கு 32 பல்லு நல்லாத்தானே இருக்கு, ஏன் ஒரு 2-3 கல்லை கடுத்து சாப்பிட முடியாதா என கேட்கிறார். இப்பொழுது இருவருமே ஒருவருக்கொருவர் துன்பத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். இப்பொழுது என்ன நடக்கும் என்பதை 3வது வரியிலே மகரிஷி அவர்கள் சொல்லுகிறார்கள். அன்பு ஊற்றாம் இல்லறத்தில் ஆண் பெண் இருவரும் அவரவர்கள் துணைவர்களை மனம் வருந்தச் செய்தால் துன்ப உணர்வு அலை எழும்பி தாக்கியோரை தாக்கும். முதல்ல 2 கண்ணும் நல்லாத்தானே இருக்குன்னு கேள்வி கேட்ட கணவரை அவர் சொன்ன அந்த வார்த்தைகளே அவரை தாக்கும். அது என்ன தாக்கும்? அவர் கையில் என்ன கத்தியா வைத்திருக்கிறார்? அது எப்படி தாக்கும்? என்னென்ன வார்த்தைகளை, எண்ணங்களை நாம் பயன்படுத்துகிறோமோ அத்தனையும் ஜீவகாந்த அலைகள். 2 கண்ணும் நல்லாத்தானே இருக்கு என்று சொல்லும் போது அவரிடமிருந்து புறப்படுகிற அந்த காந்த அலைகள் அந்த எண்ணத்தின் தன்மையை எடுத்துச் செல்கிறது. அவரிடமிருந்து எடுத்துச் செல்வதற்கு முன்பு அவரிடமே மீண்டும் பதிவாகிறது. முதல்ல அவரின் சந்தோஷம் போய்விடுகிறது, ஜீவகாந்தம் விரயமாகிறது. ஆகவே முதலில் தாக்கியோரை தாக்கும். அடுத்த வரியிலே மகரிஷி அவர்கள் துன்பம் அதிர்வலை எழும்பி தாக்கியோரை தாக்கும்
தொல்லை தரும் சாபமாம் என்று குறிப்பிடுகிறார். நாம கத்தியை வைத்துக்கொண்டு கையை கிழித்து விட்டால் கூட ஓரிரு வாரங்களிலே அந்த புண் சரியாகிவிடும். ஆனால் தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்டவடு என்ற வள்ளுவரின் குரலுக்கு ஏற்ப இங்கே என்ன நடக்கிறது என்றால், சாபம் என்றால் கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் துன்பம் கொடுத்து கொண்டே இருக்கிறார் என்றால் ஓரிரு நாட்களில் இது முடிந்து போகிற விஷயம் இல்லை. நான் உயிரோடு இருக்கும் வரை வச்சு செய்யக்கூடிய சக்தி வாய்ந்த எண்ணங்களாக, அலைகளாக என்னுடைய கருமையத்தில் உட்கார்ந்து விடுகிறது என்பதை மகரிஷி அவர்கள் இங்கே விளக்குகிறார்கள். அதற்கு அடுத்த வரியில் என்ன சொல்லுகிறார்கள்? நோய்கள் வரும். இந்த சாப அலைகள் தொடர்ந்து நோயாக வந்து அடிக்கடி துன்பம் கொடுத்து கொண்டே இருக்கும். ஒரு 2 வருடம் 3 வருடங்கள் கணவன் மனைவிக்கிடையே இது நடந்து கொண்டே இருக்குமேயானால் அங்கே தொடர்ந்து ஜீவகாந்தம் கொஞ்சம் கொஞ்சமாக விரயமாகி நோய் எதிர்ப்பு சக்தியை குறைத்து நோய்களை உருவாக்கி விடுகிறது. அடுத்த வரியிலே மகரிஷி அவர்கள் தேர்வீர் என்கிறார், அதாவது தேர்ச்சி பெறுவீர் என்று சொல்லுகிறார்கள். ஏனென்றால் இல்லறம் என்பது ஒரு சிறப்பான வாழ்க்கை விளையாட்டு மைதானம். பள்ளிக்கூடத்தில் வேண்டுமானால் முதலில் பாடங்களை கற்றுத்தந்த பிறகு பரீட்சை வைப்பார்கள். ஆனால் வாழ்க்கையில் முதலில் பரீட்சை, அதற்கு பிறகுதான் பாடம். எப்படி? முதலில் நமக்கு துன்பம் கொடுக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் வரும். இங்கே நான் எதிர்பாராத மாதிரி யாரும் நடக்கவில்லை என்றாலும் அடுத்தவர்களின் உணர்வுகளுக்கும் கருத்துக்களுக்கும் மதிப்பு கொடுத்து துன்பம் தராமல் இருந்து விட்டால் அங்கே அவர்கள் தேர்ச்சி பெற்று விடுகிறார்கள். வாழ்க்கை என்ற விளையாட்டு மைதானத்தில், சோதனை கூடத்தில் அதை செய்யாவிட்டால் நாம் தோற்று விடுகிறோம். அப்பொழுது அன்பு ஊற்றாய் இருக்க வேண்டிய இல்லறத்திலே கணவன் மனைவி இருவரும் ஒருவருக்கொருவர் துன்பம் கொடுத்தால் என்ன நடக்கிறது என்றால், முதல் விஷயம், துன்பம் கொடுத்தவருக்கு மீண்டும் துன்பம் கூடிக்கொண்டே இருக்கிறது. இரண்டாவது விஷயம், தொல்லை தரும் சாபமாக என் வாழ்க்கை முழுவதும் இருந்து என்னை படாத பாடு படுத்துவதாக அது மாறிவிடுகிறது. இது உண்மைதானா என்பதை ஆராய்ச்சி செய்வதற்காக நாம் நம்மை சுற்றி இருக்கிற நண்பர்களில், உறவினர்களில் ஒரு 13 குடும்பங்களில், அதுவும் மிகப்பெரிய துர்மரணம் நடந்த குடும்பங்களில் இதற்கு காரணம் என்னவாக இருக்கும் என்று கொஞ்சம் அலசி ஆராய்ந்த போது அவர்கள் கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி சண்டை நடந்திருப்பதை நாம் கண்கூடாக பார்த்திருக்கிறோம். ஆக இரண்டாவது விஷயம், தொல்லை தரும் சாபமாக வாழ்க்கை முழுவதும் நம்மை துன்பப்படுத்துகிறது. மூன்றாவது விஷயம், நோய்கள் வந்து விடுகிறது. நரம்பு தளர்ச்சி மற்றும் பல நோய்கள் வரும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். நான்காவது விஷயம், இந்த தொல்லை தரும் சாபம் என்ற விஷயம் நம்முடைய குழந்தைகளுக்கும் போய் சேருகிறது. அதனால் என்ன நடக்கிறது? நம்முடைய குழந்தைகள் மிக உயர்வான சிறப்பான ஒரு நிலையை அடைவதிலே தடை ஏற்படுகிறது. இவ்வளவு விஷயங்கள் அடுத்த தலைமுறைக்கும் போகிறது என்றால், நாம் வாழ்க்கையில் மிக வேகமாக முன்னேற வேண்டும் என்றால் இல்லறத்தில் சரியாக முறையாக வாழ வேண்டும். அதற்காக நாம் இந்த மாற்றத்தை செயல்படுத்தியே ஆக வேண்டும். எப்பொழுதும் பிறர் கருத்துக்களுக்கும் உணர்வுகளுக்கும் மதிப்பு தருகின்றேன். நாம் எதிர்பார்த்த மாதிரி வாழ்க்கை துணையோ குழந்தைகளோ பிற மனிதர்களோ நடக்காத போது உடனே இந்த சங்கற்பத்தை ஒரு 20-30 தடவை திருப்பி நாம் மனதிலே சொல்ல வேண்டும், அசை போட வேண்டும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இதை எழுதுவோம், அசை போடுவோம், சொல்லுவோம், செயல்படுத்துவோம், வலிமைப்படுத்துவோம். பிறர் கருத்துக்களுக்கும் உணர்வுகளுக்கும் மதிப்பு கொடுக்க ஆரம்பிப்போம். நாம் வாழ்க்கை பயணத்தில் ஆனந்தமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி.